யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா கால் பாய் அதாவது நத்திங் சிஇஓ கால் பாய்க்கு இந்த வீடியோவை தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி இந்த வீடியோவை நீங்க போட்டு காமிங்க. ஏன் கால் பாய் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. பிரைஸ் எந்த அளவுக்கு வச்சாலும் மக்கள் வாங்கிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காருன்றது அவரோட மனநிலையை மாத்தி ஆகணும். ஏன்னா நத்திங் போனை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க கேக்குறீங்க. நத்திங் போனை பத்தி பேச எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நத்திங் போன் 3 மட்டும் இல்லாம நத்திங் போனை பத்தியே நத்திங்க ரோஸ்ட் பண்ண போறோம். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம நத்திங்க ரோஸ்ட் பண்ண போறோம், நத்திங்க்கு நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நத்திங் மேல நான் ஏன் இவ்வளவு காண்டானா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டெக்னாலஜி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. நத்திங் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க சொல்லுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, நத்திங் ஃபோன் 3 லான்ச் ஆயிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் நத்திங் ஃபோன் 3 லான்ச் ஆயிருச்சு, என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நத்திங் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6.7 இன்ச் கொண்ட ஃபிளாட் LTPO AMOLED டிஸ்பிளே, 4500 nits 120 Hz refresh rate வருது. ப்ராசஸர் Snapdragon 8 Gen 4. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைட், 50 MP டெலஃபோட்டோ 3x ஆப்டிகல் ஜூமோட வரும்போது 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5150 mAh 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். 0லேருந்து 50% வரைக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு 19 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 15 நத்திங் OS 3.5 வந்திருக்கு. IP68 69 வாட்டர் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா அமைஞ்சிச்சு. இந்த போன்ல அப்படி என்ன பிரைஸ் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். 12GB RAM 256GB வேரியண்ட்டை பேஸ் வேரியண்ட்டா வச்சு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் வரும் அந்தந்த. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒரே பிரைஸா வரணுன்றதுக்காக அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சொல்ல போனா லண்டன்ல பாத்தீங்கன்னா பவுண்ட் கணக்குல வந்து 799 பவுண்ட், அதுக்கப்புறம் டாலர்ல $799, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூரோல 799 12GB RAM 256GB வேரியண்ட். அதுவே பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல 799 ரொம்ப கம்மியாக மதிப்பு, அதனால 79,999 12GB RAM 256GB வேரியண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 16GB RAM 512GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு எல்லாமே 100 கூட வருது. இந்தியாவில் மட்டும் 10,000 இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது பவுண்டில் பார்த்தீங்கன்னா 899 பவுண்ட், அதுக்கப்புறம் டாலரில் பார்த்தீங்கன்னா $899, அதுக்கப்புறம் யூரோவில் 899 யூரோ, இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 89,999. இப்படிப்பட்ட இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நீங்க கேட்கலாம். இதே ப்ராசஸரோட பல போன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, IQ Neo 10 இருக்கு. இதோட IQ Neo 10 ஹையர் மாடலே வந்து 37 அந்த சம்திங் தான் வரும். அதே போல போக்கோ F7 இருக்கு, அதோட ஹையர் மாடலே பார்த்தீங்கன்னா 33,000 தான் வரும். இது ரெண்டும் இதுக்கு ஒரு இதோட ப்ராசஸரா இருக்கு. அதுல கேமரா இல்ல, ஆனா இதுல ஒரு கேமரா கூடுதல் சிறப்பம்சமா கொடுத்துருக்காங்க. அப்படி கேமரா சிறப்பம்சமா கொடுத்துருந்தாலும் இதோட பிரைஸ் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான மீடியாடெக் டிமென்சிட்டி 9400 தாண்டியும், அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்டிராகனோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான 8 Elite தாண்டியும், அதை விட வச்சு லான்ச் பண்ண மொபைல் ப்ரைஸை தாண்டியும் இது ப்ரைஸ் ரொம்ப ஹைப்பாக இருக்கு. அதனால தான் நத்திங் ஃபோனை பற்றி நான் இவ்வளோ ஆதங்கத்தோட பேசிக்கிறேன். நத்திங் ஃபோனை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நத்திங் ஃபோன் ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நத்திங் ஃபோனை வாங்கலாம்னு நான் ஒரு ஆசையோடு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நத்திங் ஃபோன் வந்து ஒரு 50,000 கிட்ட வரும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா 8 Gen 4 வச்சே வந்து எல்லா ஃபோனுமே வந்து ஒரு 38,000 கீழே வந்துச்சு. நத்திங் ஃபோனில் வந்து கேமரா ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும், OS ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 50,000 கிட்டத்தட்ட வரலான்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஸ்னாப்டிராகன் 8 Elite மற்றும் மீடியாடெக் டிமென்சிட்டி 9400 ஃபிளாக்ஷிப் சிப்செட்டை தாண்டி நத்திங் ட்ரூ ஃபிளாக்ஷிப்ன்ற பேரில் நம்மளை நம்ப வச்சு கதை விட்டு அதை வந்து ஒரு 8 Gen 4 வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியண்ட்டும் ஹையர் மாடல் வேரியண்ட்டும் 90,000 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கதா சொல்லுவாங்க, ப்ரைஸை ஹைக் பண்ணி. அப்போ இப்போ இந்த வருஷம் விலை விற்கிற நத்திங் ஃபோன் என்னை பொறுத்த வரைக்கும் நத்திங் இவ்வளோ ப்ரைஸ் விற்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நத்திங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நத்திங் கம்யூனிட்டியில் பார்க்குறதாலும் சரி, நத்திங் டீமில் பார்க்குறதாலும் சரி, உங்களுக்கு இந்தியாவில் சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது? சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையுமே இருக்கா? உடனடியாக சர்வீஸ் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்ல போனால் நம்ம பேசுகிற தமிழ் லாங்குவேஜ் குறிப்பாக சொல்ல போனால் அதுவே மேக்ஸிமம் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 சர்வீஸ் சென்டர் தமிழ்நாட்டில் இருந்தாலே அரிது தான். எனக்கு தெரிஞ்சு நத்திங் ஃபோனை வந்து நான் ஆன்லைனில் மட்டும்தான் பார்த்துக்கிறேன். நத்திங் சர்வீஸ் சென்டர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை.
ஏன்னா நான் நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருக்கிறேன். நான் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சவுத் சைடில் டிராவல் பண்ணியிருக்கிறேன். நான் நத்திங் ஃபோன் சர்வீஸ் சென்டரை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நத்திங் ஃபோன் சர்வீஸ் சென்டர் சென்னையில் வேணாலும் இருக்கலாம். அது எல்லாராலையுமே வந்து ரீச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியாது. ரீச் பண்ணாலும் உங்களால் வந்து ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர முடியுமா? எதுவும் ப்ராப்ளம் வந்தால் 80,000 ரூபா போட்டு வாங்குற ஃபோனுக்கு பதில் தர முடியுமா? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து சர்வீஸ் அதாவது நம்ம ரீச் பண்ணுற இடத்துல இல்லாத ஃபோன்லாம் வாங்குறது ஒரு யோசனைக்குரியதான் விஷயம். இப்போ நம்ம இன்னொரு கம்பேரிசன் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான கம்பேரிசனில் இருக்கிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 88 ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரை வச்சு லான்ச் பண்ண OnePlus 13 6GB RAM 512GB வேரியன்ட், 16GB RAM 512GB வேரியன்ட்டே நம்ம கனெக்ட் பண்ணாலும் அதுவே பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 76,900, குறிப்பாக சொல்லணும்னா 78,000. அதுவே 16 512 பார்த்தீங்கன்னா நத்திங்கில் பார்த்தீங்கன்னா 80,000. அதுக்கு இதுக்கு 12,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 12,000 நீங்கள் OnePlus 13 வாங்கிட்டு போயிடலாம். இந்த 12,000 டிஃப்ரென்ஸில் நீங்கள் OnePlus 13 லைஃப் டைம் க்ரீன் லைன் இஷ்யூக்கும் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபோனை கம்பேர் பண்ணுவோம். அதான் கேட்டிங்கன்னா Samsung Galaxy S25. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 81,000 இருக்கு 12GB RAM வேரியன்ட் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதை நான் வந்து அதுக்கு ஈக்குவலான்னு பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் சாம்சங் என்றைக்குமே வந்து நத்திங்கோட கேமரா சூப்பராக இருக்குன்றது கன்ஃபார்மான விஷயம் தான். அதனால கேமரா பொறுத்த வரைக்கும் S25 ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா iQOO 13. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். இதுவும் ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட வந்து 16GB RAM 512GB வேரியன்ட்டு 60,000 கிடைக்குது. இதுவும் ஒரு நல்ல ஃபோன் தான். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான். ஸ்னாப்டிராகன் 8 எலைட்டோட கேமரா ஒரு நல்ல செட்டப்போட இருக்கு. இந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கு தான் வருது. ஆனால் நத்திங் ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நத்திங் ஃபோனுக்கு கம்பேர் பண்ணால் பேஸ் வேரியன்ட்டை தாண்டி ஹையர் வேரியன்ட் தான் கம்பேர் பண்ணணும். இதுலேயும் 16/512 அதுலேயும் 16/512 கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட 30,000 ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து Xiaomiயோட 15 சீரியஸ். இதுவும் ஒரு நல்ல ஃபோன். இதுவும் ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஃபோன். இந்த ஃபோன்லேயும் ஸ்னாப்டிராகன் 8 எலைட் இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12GB RAM 512GB வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணலாம். பேஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போதே அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 13,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஏன்னா 64,990, அது 79,999 மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விவோட X200 Pro. இது வந்து மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், மீடியாடெக்கோட Dimensity 9400. இது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ஹையாக தான் இருக்குது. ஆனால் விவோவோட கேமரா வேற லெவலாக இருக்கும். கேமரா நத்திங்கோட கம்பேர் பண்ணும்போது விவோ தட்டி எரிஞ்சிட்டு போயிடும். கேமராவாக நீங்கள் விவோ தரப்புலேருந்து நீங்கள் ஒரு ஃபோன் சஜஷன் பண்ணால் இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் இருக்குது, அதுதான் Oppo Find X8 Pro. இது பார்த்தீங்கன்னா 16GB RAM பார்த்தீங்கன்னா வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 89,999. இதுவும் நத்திங் ஃபோனுக்கு ப்ரைஸ்க்கு ஈக்குவலாகவே இருந்தாலும் இது வந்து கேமரா மற்ற இதை ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கல, நத்திங்கை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நத்திங் மற்ற ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் கொண்ட ஃபோன்ஸ் எல்லாம் தாண்டி எக்கச்சக்கமான ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நத்திங் ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்க்கும்போது நத்திங் ஓவர் ப்ரைஸ், ஓவர் ஹைப், ஓவரால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ப்ரைஸ்க்கு தான் நான் நத்திங் ஃபோன் தான் வாங்குவேன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தலையெழுத்துன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நத்திங்கே தாண்டி நல்ல நல்ல ஃபோன்ஸ்லாம் இருக்குன்றதால நான் இந்த லிஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். அதாவது Xiaomi 15, OnePlus 13, iQOO 13, அதுக்கப்புறம் வந்து Vivo X200 Pro, அதுக்கப்புறம் Samsung S25, அதுக்கப்புறம் Find X8 Pro. இந்த ஃபோன்லாம் ஓவரால் நல்ல ப்ரைஸில் இருக்குது, இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை வாங்கும்போது இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. உங்களுக்கு நத்திங் மனசாட்சி இல்லாமல் நத்திங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நத்திங் அந்த ஃபோனில் ஒன்றுமே இல்லை, அது இல்லாமல் மக்கள் நத்திங் ஆக்கிடுவாங்க, அந்த ஃபோனை மறந்துடுவாங்க. அதையும் நத்திங் மனசில் வச்சுக்கணும். இதுதான் என்னோட கருத்து. முடிஞ்சால் இந்த வீடியோவை நத்திங் கம்யூனிட்டிலேருந்து யாரும் பார்த்தீங்கன்னா நத்திங் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட CEO கால் பாய்க்கு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் போட்டு காமிக்கலாம். ஏன்னா இந்தியாவில் இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக ஹைப் அதிகம்தான், விலை அதிகம்தான் தான் என்னோட கருத்து. நத்திங் ஃபோன் 3 பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.